ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 10/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10/8/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் இன்ப சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இன்று காண்பீர்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்துடன் இருக்கணும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கோர்ட் கேஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா அது வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பிறந்த குழந்தைகள், பெற்ற பிள்ளைகளின் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியை காணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். அதே போல் இன்றைக்கி கோபத்தை குறைத்து கொண்டு முன்கோபம் இல்லாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக தடைபட்டிருந்த காரியங்கள் இன்றைக்கி நடைபெறும். அதே போல் உதவிகள் எங்கேயாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவிகள் தாராளமாக இன்றைக்கி கிடைக்கும். குடும்பத்தில் தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. கொஞ்சம் சேரும் பொழுது, பழகும் பொழுது ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் நண்பர்களிடம் கூட தயவுசெய்து பகிராதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் இருக்கின்ற வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தால் அவங்களை விட்டு விலகி செல்வார்கள். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் குறைபாடாக இருந்தாக்கா உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்குண்டான உதவிகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள், எண்ணிய பணிகள், முயற்சி செய்த பணிகள் எல்லாமே இன்று நல்லபடியாக நடந்து முடியும். நண்பர்கள் வட்டாரம் பெருகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தயவுசெய்து கொஞ்சம் அனுசரித்து போங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. யாருக்கும் வாக்குறுதி தராதீர்கள். அலுவலகத்தில் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் திட்டமிடுங்க. அதே சமயத்தில் யாருக்கும் வாக்குறுதி, கடன் தயவு செய்து கொடுக்காதீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. மனதில் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சற்று தியானம் பண்ணுவதன் மூலம் எல்லாமே சரிப்படுத்திடலாம். உற்றார் உறவினர்களுடைய பற்றிய புரிதல் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய புரிதல் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை பற்றிய புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களை பற்றிய ஒரு பலவீனம் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதை வாட்டி வந்த கவலைகள் இன்றைக்கி குறையும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. ஒரு தெளிவு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் வெற்றி அடையும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும், கரெக்டான நேரத்துக்கு தூங்குவது மிகவும் நல்லது. அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் குவியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறவுக்குண்டான வாய்ப்பு அமையுது. அதே போல் திருமண பேச்சுவார்த்தை தடைப்பட்டு இருந்தால் அந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி அமையும். அடுத்தவங்க விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாராத பயணங்கள் வரும். இந்த நாள் அலைச்சல் அதிகரிக்கும். இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள், மனத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் மிகவும் நல்லது. அதே போல் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு இன்ப நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.